புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவது பற்றியும் பதில் சொல்லுவதை பற்றியும் நிறைய சகோதரர்கள் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் புத்தாண்டுகள் என்ற பேரில் அதை வரவேற்றதோ அதற்கென்று ஒரு கொண்டாட்டங்கள் என்ற பேரில் இது போன்ற வரம்பு மீறுதல்களை செய்வதோ செஞ்சாங்களா? அவங்கெல்லாம் இதை வரவேற்கலைன்னா அல்லது வாழ்த்து சொல்லலைன்னா நல்லா இல்லாமல் ஆயிட்டாங்களா என்ன? முன்னோர்கள் நம்மை விட இன்னும் ஆரோக்கியமாக இருக்க, இன்னும் பல்நெடுங்காலமாக நீண்ட வாழ்வுகளை எல்லாம் வாழ்ந்திருந்தாங்க. அதனால் ஒன்றை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்கிறோம் என்பதே ஒரு போலித்தனமாக கிறிஸ்துவ உலகத்தில் உருவாக்கி வைத்த ஒரு கலாச்சார சீரழிவு. பிறந்த நாள்னு ஒரு கொண்டாட்டம். எங்கள் முன்னோர், என் பாட்டிக்கு என் தாத்தாக்கெல்லாம் பிறந்த நாளே தெரியாது, எந்த தேதியில் பிறந்தோம்னே தெரியாது. நல்லா தான் இருந்தாங்க 100 வயசை தாண்டி. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு புத்தாண்டை வரவேற்கிறோங்கிற பேரில் எந்த நிகழ்வுகளும் நடக்கலை. இதுவெல்லாம் அவர்கள் உருவாக்குனது. முஹம்மது நபி சொல்கிறாங்க, யார் பிறமத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடப்பாங்களோ மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவர்களை சார்ந்தவங்கிறாங்க. அதனால் இப்போ இது மாதிரி ஒரு வகையில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு இஸ்லாத்தில் எந்த விதத்திலையும் அனுமதியும் இல்லை. அதே மாதிரி நமக்கு யாரேனும் வாழ்த்து சொன்னால் கூட பதிலுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒன்று என்னென்னா, உங்களுக்காக நான் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்பது தான்.